தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் முறைகேடாக செயல்படுவதாகவும் அவரது பதவியை பறிக்க வேண்டும் என்று முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் இன்று நடைபெறக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்ணாவிரதத்தில் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக திமுகவின் அமைச்சர்கள் கூறுவதை சபாநாயகர் அப்பாவு கூறுகிறார் என்றும், நடுநிலையாக இல்லாமல் ஒருதலை பட்சமாக செயல்படுவது சபாநாயகர் பதவியிற்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக அப்பாவு செயல்படுவதாக தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதுவாக அப்பாவு செயல்படுவது மிகப்பெரிய ஒரு பதவிற்கே மோசடித்தனமாக செயல்படுவதாகவும், எங்களை இன்று சட்டப்பேரவையில் அனுமதிக்காதது மிகப்பெரிய ஒரு தவறு என்றும், இதற்கு சபாநாயகர் முழு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் உண்ணாவிரதத்தில் பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பது நியாயமா? இது தமிழக அரசு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கமாக அமைகிறதா அல்லது கள்ளச்சாராயத்தை அடியோடு அழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதா? ஒருவர் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டத்திற்கு விரோதமானது, அதை விற்பதும் சட்டத்திற்கு விரோதமானது. அப்படிப்பட்டால் சட்டத்திற்கு விரோதமான செயலில் ஈடுபடுவது தவறுதான். ஆனால் அப்படி ஈடுபடக்கூடிய நபர்களது குடும்பத்திற்கு ஊக்கத்தொகை வழங்குவது எந்த விதத்தில் நியாயம்? இதனால் கள்ளச்சாராயம் குடித்தால் எப்படியும் அரசு தனது குடும்பத்தை காப்பாற்றிவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இவர்கள் மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராயத்தை குடிக்கத்தான் செய்வார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தமிழக அரசின் மீது வைத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னொன்றும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டுதோறுமாக தமிழக அரசு கண்முன்னே பட்டாசு ஆலைகளில், அதாவது சிவகாசியில் வருடம் வருடம் பட்டாசு ஆலையில் தீ விபத்துகள் ஏற்பட்டு உடல் கருகி பல்வேறு நபர்களும் உயிரிழந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களது குடும்பத்திற்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரைதான் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம், உழைப்பால் வியர்வையால் அவர்கள் உயிரிழந்து மடிந்ததற்கு 2 லட்சமா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. முழு பொறுப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்க வேண்டும். இதற்கான பதில்களை கேட்பதற்காகத்தான் சட்டப்பேரவையில் நாங்கள் அனுமதி கேட்டோம். ஆனால் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு எங்களை வெளிநடத்தை செய்வது நியாயமா என்று முன்னாள் சபாநாயகர் தனபால் கூறியுள்ளார். இதற்கு முழு பொறுப்பை ஏற்று சபாநாயகர் அப்பாவு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பதவியை பறிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கும் தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு எதிராக அதிமுகவினர்கள் கூறி வருவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.